நல்லா அதோட தோல் சதை விதையோடு தாங்க போடணும். நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, ஐயா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய மருந்துகளெல்லாம் இருக்குய்யா, அல்சர் கம்ப்ளைண்ட்டுக்கு நிறைய மருந்துகளாக இருக்குங்கய்யா, ஆனால் இயற்கையான மருத்துவ முறையில் இயற்கையான காய்கறி வைத்தியத்தில் வீட்டில் இருந்தே சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகணும், அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகணும், இதுக்கு எதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப அருமையான தீர்வு இருக்குது. அதுக்கு நம்ம எடுக்க போகிற காய்கறி பார்த்திங்கனாக்கா திஷ்டி பூசணிக்காய், அதாவது வெண் பூசணிக்காய். இதெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு கத்தி எடுத்து இப்படி எல்லாம் 3 பக்கம் ஒரு முக்கோணம் மாதிரி ஓட்டை போட்டு அதிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு அந்த காயை உள்ளே என்ன பண்ணுங்கள், குங்குமம், மஞ்சள், காயின்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அதை அறுத்ததை மூடிட்டு இப்படி கடை முன்னாடி சுற்றி, வீட்டு முன்னாடி சுற்றி, இப்படியெல்லாம் சுற்றி இறங்கு வாங்கி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் டொப்புன்னு போட்டு உடச்சிட்டு அந்த பீஸை 4 பக்கம் 4 கடைக்கோ வீட்டுக்கோ கொண்டு போயிட்டு வச்சுருவோம். இது எதுக்குன்னா திஷ்டி போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மைண்டில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டோம். இதுதான் உண்மையான விஷயம். அதுக்காக கடவுள் படைக்கலைங்க, சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது படைச்சதே எதுக்கு அப்படின்னா, இதை சாப்பிடும்போது பித்தம் தெளியும், பைத்தியம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த காலத்தில் முச்சந்திக்கு அது பார்த்தீங்கன்னாக்கா அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க, இதை உடச்சி வச்சுருவாங்க. வைக்கும்போது அந்த வழியாக போகிற மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்திங்கனாக்கா அவங்கக்கிட்ட சாப்பாடும் கொடுக்க முடியாது, துணியும் கொடுக்க முடியாது. ஏன்னா கல் எடுத்து அடிச்சிடுவாங்க, இல்லை கடிச்சிடுவாங்க, இப்படின்ற பயம் இருந்தது. அதனால் பசிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காயை எடுத்து சாப்பிடுவாங்க. அங்கே உடச்சி வச்சுருக்க காய் எடுத்து சாப்பிடும்போது இல்லை நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால தாகமும் தணிஞ்சிரும். இந்த காய் எடுத்து சாப்பிடும்போது மூளையில் இருக்கிற அந்த என்சைம்கள் சரியான முறையில் சுரந்து மனநிலை சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணி பித்தம் தெளிஞ்சு அவங்களுடைய அந்த மனம் சார்ந்த பிரச்சனை, பைத்தியம் சொல்லுவாங்க இல்லையா, அது சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், அந்த மாதிரியான விஷயங்கள் சரியாகி அவங்க மனம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகி மனநலம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றதுக்காக படைக்கப்பட்டது தான் இந்த காய்கறி. அதே மாதிரி டேலண்ட்டே இல்லை, புத்தியே இல்லை, மக்கு மாதிரி இருக்காங்கன்றவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பயங்கர டேலண்ட்டாக ஷார்ப்பாக இருப்பாங்க. அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் 100% சக்ஸஸ் ஆகும். சரி, நான் இப்போ விஷயத்துக்குள்ளே வந்துடுறேன். இப்போது வெயிட் லாஸ் பண்ணணுன்னு சொல்கிறீங்கள, நான் ஜிம்முக்கு போனேன், ஜிம்மு போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது வெயிட் லாஸ் ஆகுது, விட்டால் ஏறிதுன்னு சொல்கிறீங்க. ஐயா நான் பேலோ டயட் கடைப்பிடித்தேன், சாப்பிட்ற வரையும் கரெக்டாக இருந்தது, சாப்பிட்றத விட்ட வெயிட் கெயின் ஆகிடுச்சுன்னு சொல்கிறீங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, ஐயா நான் பத்திய சாப்பாடாக சாப்பிட்றேன், வெயிட் லாஸ் ஆகுது, விட்டுட்டோம்னா நாக்கை அடக்க முடியல, வயிறை கட்ட முடியல, விட்டுட்டுனாக்கா குண்டாயிரன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு எல்லாமே வீட்டில் இருந்து சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகளை சரியாகிறதுக்கு ஒரு அற்புதமான தீர்வு சொல்கிறேன், சரிங்களா? அல்சர் எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தேன், அமிலம் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது அப்படின்றீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பசியை அடக்கினாலையும் அல்சர் வரும், அதிகமாக சாப்பிட்டாலையும் அல்சர் வரும், அதிகமாக சாப்பிட்ட காரமான உணவுகள் சாப்பிட்டா அல்சர் வந்துடும், பசி அடக்கினாலே அல்சர் வந்துடும். அமிலம் தன்னால் சுரந்திருக்கும், அந்த பசியை சரி பண்ணுறதுக்கு இப்போ உணவு போடுவாங்கன்னு உடல் சொல்லியிருக்கு, அமிலம் சுரந்திருக்கும், அதுக்கு ஒரு சொல் தண்ணியாவது குடிங்க, சரியாக போகும்னு சொல்ல வரேன். இந்த வெண்பூசணிக்காய் நல்லா கழுவி வச்சுருக்கோம், இப்போ தண்ணியாக ஒழுகுது, கழுவி வச்சுருக்கோம். இதை நம்ம கட் பண்ணி ஒரு 100 கிராம், காலையில் ஒரு 100 கிராம், மதியம் ஒரு 100 கிராம், நைட் ஒரு 100 கிராம் கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் அதனுடைய தோல் சதை விதையோடு கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி அதில் தேவைப்பட சாறு வரலன்னு நினச்சிங்கன்னா, சாறு மேக்ஸிமம் வரும், வரலன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, 3 வேளையும் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் அதனுடைய தோல் சதை விதையோடு தான் எடுக்கணும். இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிக்கினீங்கன்னா பாருங்கள், இப்படி வரும், ஓகேவா? இப்படி கட் பண்ணிக்கினீங்கன்னா பாருங்கள், இப்படி வரும். கட் பண்ணி எடுத்தாச்சு, சரிங்களா? இப்படி வரும். இதை பார்த்திங்கனாக்கா தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 100 கிராம் கட் பண்ணிக்கிறேன் நான், உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுனால. இங்கே பாருங்கள், இது ஒரு 100 கிராம் இருக்கும், சரிங்களா? இதை நான் சின்னசாக கட் பண்ணிக்கிறேன். நல்லா அதனுடைய தோல் சதை விதையோடு தாங்க போடணும், சரிங்களா? ஒரு சில கேட்குறீங்க, ஐயா அதை சாப்பிட்லாமா அப்படின்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இதை நல்லா சாப்பிட்லாம். அதனோட தோல் சதை விதையோடு தான் சாப்பிட்ணும், நல்லாயிருக்கும். தேவைப்படுறவங்க நல்லா கழுவி சாப்பிட்டுக்கலாம்.
இப்போ என்ன பண்ணுறோம், இதை மிக்சியில் எடுத்து போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றணும் நல்லா இல்லை. உங்கள் வீடியோ காமிக்கிறவசரம் நான் ஊற்றிக்கிறேன். இது ஊற்றாமல் இருக்கிறது தான் நல்லது. இப்போது ஒரு 100 கிராம் காய் எடுத்து போட்டிருக்கேன். இது 3 வேளை நீங்கள் அரைச்சிக்க சாப்பிட்லாம். இது சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் உடல் உஷ்ணம் சர்ன்னு குறைஞ்சிரும். பித்தம் அதிகமாக இருக்குல்ல, எண்ணெய் அதாவது தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலை அப்படின்றாங்களா, அவங்களுக்கு சரியாக போகும். இதை சாப்பிட்டும் எனக்கு சளி பிடிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இஞ்சி டீ, மல்லி டீ, சுக்கு டீ குடிச்சிங்கன்னா சரியாக போகும். இல்லைனா இதுலேயே இந்த ஜூஸ்லேயே கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து குடிச்சிங்கன்னா சரியாக போகும். சரிங்களா? இல்லை ரொம்ப கூலிங் ஆகுது அப்படின்னாக்கா ஒரு 2 நாள் விட்டுறது நல்லது. திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, அரைச்சாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு பார்த்தீங்கன்னாக்கா ஊற்றிக்கலாம். மேக்ஸிமம் நல்லா குழகுன்னு தண்ணி வரும். உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறது தான் நல்லது. இன்னும் நிறையா இருக்குது இதில். நான் உங்களுக்கு வீடியோக்கோசரம் காமிக்கிறதுக்கோசரம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்படி நல்லா குழன்னு பண்ணி இப்படி வடிகட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வீடியோ காமிக்கிறக்கோசரம் தான் இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன். மேக்ஸிமம் தண்ணி ஊற்றாமல் ஒரு வெள்ளை துணியில் புழிஞ்சி வடிகட்டுறது நல்லது. அவ்வளோதாங்க. ஒன்றும் இருக்குது, பரவாயில்ல. ஒரு நாளைக்கு ஒரு இவ்வளோ குடித்தா கூட போதும். ஒரு 50 ml, அதிகபட்சம் ஒரு 30-40 ml 50 ml குடித்தாவே உங்களுக்கு உடம்புக்கு தேவையான ஸ்டெமினா கிடைக்கும், உடம்புக்கு தேவையான அந்த பவர் கிடைக்கும், இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். அதே மாதிரி விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே கிடச்சிரும். சரிங்களா? அதிகமாக தண்ணி ஊற்றி குடிக்கணும்னாலாம் இல்லை. 3 வேளையும் இது மாதிரி குடிச்சிட்டு வரலாம். இப்படி இது என்ன டேஸ்ட் இருக்குன்னா, வெள்ளரிக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த டேஸ்ட் இருக்குது. இப்படி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க 3 வேளை குடிச்சிட்டு நான் சொன்ன மாதிரி கருப்பு கவுனி அரிசி கஞ்சி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். அடிவயிறு தொப்பை குறையும், கொழுப்பு கட்டிகளை கரைஞ்சி போகும். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அல்சர் இருக்கவங்க இது மாதிரி சாப்பிட்டு உப்பு இல்லாத, அதாவது உப்பு கம்மியாக போட்டு காரம் இல்லாத சாப்பாடாக நிறைய சாப்பிட்டு வரலாம். மோர் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணியால் செய்யப்பட்ட குழம்பு, செய்யப்பட்ட சாதம், அதுக்கப்புறம் மணத்தக்காளி, இப்படிப்பட்ட உணவுகளை எடுத்துகிட்டு வரது நல்லது. அம்மன் பச்சரிசி, இது போல் உள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துகிட்டு வரது நல்லது. அம்மன் பச்சரிசி அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றவங்க 3 வேளையும் கருப்பு கவுனி அரிசியை எடுத்து நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு அதை பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. மிக்சியில் பொடி செஞ்சு வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணியை ஊற்றுங்க. அதுக்கப்புறம் அந்த கருப்பு கவுனி அரிசி பொடியை போடுங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு வயிறு நிறைய 3 வேளையும் அந்த கஞ்சியை குடிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நிறைய கீரை, காய்கறிகள் வச்சுக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்க குழம்புல செஞ்ச நாட்டுக்கோழி, மீன், சிக்கன் இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். மட்டன் எடுக்கக்கூடாது. முட்டை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்க உடம்பு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். நல்லா தண்ணி குடிங்க. அல்சர் இருக்கிறவங்க இந்த ஜூஸை எடுத்துகிட்டு, அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு கருங்குருவை அரிசி, இந்த 2 அரிசியுமே அதாவது கருப்பு கவுனி அரிசியும் கருங்குருவை அரிசியும் நாட்டு மருந்து கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இயற்கை கடை கிடைக்கும், வாங்கிக்கோங்க. கருங்குருவை அரிசி 3 வேளை சாப்பிட்டு வரணும். அதுக்கப்புறம் காரம் இல்லாத உணவுகளை நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த அல்சர் கம்ப்ளைண்ட் இல்லாமல் பார்த்துக்கும். அடிவேறு தொப்பை இருக்குது, கொழுப்பு கட்டி இருக்குன்றவங்களும் இதே ஃபார்முலாவாக கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா சரியாக போகும். எவ்வளோ நாள் பராமரிக்கலாம், எவ்வளோ நாள் நம்ம கடைப்பிடிச்சா சரியாக போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் கடைப்பிடிங்க, கண்டிப்பாக சரியாக போகும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த உடம்பு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதையும், உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறதையும், உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகள் கரையிறதையும், அல்சர் குணம் கண் கூட பார்க்கலான்னு சொல்ல வரேன். இதோடு சேர்த்து நீங்கள் எடுக்கிற மருந்து, மாத்திரைகள் எல்லாமே கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? அதெல்லாம் கிடைக்கலைங்க ஐயா, இந்த ஜூஸும் சாப்பிட்றதுக்கு எனக்கு டைம் இல்லைங்க ஐயா அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கவே இருக்குது. மருத்துவ ஆலோசனைப்படி உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை சாப்பிட்டு நிறைய பேர் வெயிட் லாஸ் ஆன நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். இதை சாப்பிடும்போது அடிவயிறு தொப்பை குறையும், உடல் வெயிட் லாஸ் ஆகும், கெட்ட கொழுப்புகள் கரையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க அஜீரணம் சம்மந்தமான பிரச்சனை, ஜீரணமே இல்லை, வயிறு திம்முன்னு இருக்குது, வயிறில் கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்ற பிரச்சனை சரியாகும். அதே மாதிரி வயிறு உப்பசம்,
கர்ப்பப்பை சார்ந்த கோளாறு, கர்ப்பப்பை சூதக வாய்ப்புன்னு சொல்லுவாங்களா, இது சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சரியாகும். இது ஒரு அற்புதமான மருந்து. கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்கா மருத்துவ ஆலோசனைப்படி உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப பெருசாக வேணாங்க, நான் சொன்ன இந்த காய்கறியே போதும். இதை கடைப்பிடிச்சிட்டு வாங்க, சூப்பராக இருப்பீங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.